தொந்தனைத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட கந்தருள் சந்தான தெய்வமே தொந்தனைத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட கந்தருள் சந்தான தெய்வமே சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடு கை பம்பையோடு சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடு கை பம்பையோடு கண்ணகியில் திருக்கதையை சிறப்புடனே நாங்கள் பாட கண்ணகியின் திருக்கதையை சிறப்புடனே நாங்கள் பாட வந்தமக்கு துணை புரிவாய் கலை மகளே அந்த வடிவழகி பாதம் போற்றி வந்தனக்கு துணை புரிவாள் கலை மகளே அந்த வடிவழகி பாதம் போற்றி. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, ஆமாம் தாய்மார்களே, விழா கமிட்டியார்களே, விழா கமிட்டி தலைவர் அவர்களே, சரி, இந்த சிங்கார கலையரங்கின் முன்பாக அலை கடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, எமது நிலைய கலைஞர்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எல்லோருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் KP முத்துலட்சுமி வில்லிசை குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இன்று நாங்கள் பாடுகின்ற கதை சிலப்பதிகாரத்திலே கண்ணகியினுடைய கதை. இக்கதையிலே எக்குற்றம் இருந்தாலும் இருக்கலாம். அது மட்டுமல்ல, என்ன இந்த இடத்திலே பாட வேண்டுமையானால், உங்கள் முன்னிலையிலே நான் பாட வேண்டுமையானால் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த பெரிய பாக்கியமாக கருதி கொண்டு கதையை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். நாடு நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, திருவாட்சி மலரும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழிந்து வருடம் ஒன்று விளையும் சான்றோர்கள் வாழ்ந்திருக்கும் தெய்வத்திரு நாடதுவா வீரத்திற்கு விளை நிலமாய் அரும்போர்கள் பிறப்பிடமா கல்வி நல்ல கேள்வியோடு கற்று உணர்ந்த பெரியோருண்டு நகலோகம் போல் விளங்கும் நல்லதொரு பாரத நாடு நாகலோகம் ஒன்று விளங்கக்கூடிய நாடு நமது பாரத நாடு. சிலப்பதிகாரத்தை எழுத புகுந்த இளங்கோவடிகள் ஏனைய புலவர்களைப் போலே விநாயகருக்கு ஒரு துதி, சரஸ்வதிக்கு ஒரு வணக்கம் என்றெல்லாம் சொல்லாமல் இயற்கை சக்திகளுக்கு வணக்கம் செலுத்துகிறார். எப்படி தெரியுமா? காவேரியின் வள நாடன் காவலானை சக்கரம் போல் காவேரியின் வள நாடன் காவலானை சக்கரம் போல் காவேரிய உலகம் அவை சுற்றி வரும் மணி விளக்காம் சூரியனை போற்றி செய்வோம் வேளமுடைத்தது சேரநாடு, முத்து உடைத்தது பாண்டிய நாடு, சோற்றால் மடையடைக்கும் சோழவள நாடு என்று பெருமைப்படுத்தி பாடுகிறார். காவிரி பூம்பட்டினத்திலே பெரிய கோடீஸ்வரர் வாழ்ந்து வருகிறார். அவர் யார் தெரியுமா? மாசாத்துவான். அவருக்கு அருமையான ஆண் குழந்தை கோவலன் என்று பெயர் சூட்டி நாள் ஒரு மேனியும் ஒழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து 16 வயது இளம் சிங்கமாக திகழப்படுகிறார். எப்படி தெரியுமா? அந்த காளையான கோவலனை கண்ட பெண்கள் மயங்கிடுவார். வாணிபத்தில் பேரு பெற்று பண்புகளை கொண்ட வள்ளல் தெருவில் வரும் நடைபார்க்க தெய்வ பெண்கள் காத்திருப்பார். வீதி வரும் நடைபார்க்க மேனகையர் காத்திருப்பார். 16 வயது இளம் சிங்கமாக இருக்கின்றான் கோவலன். அதே காவிரி பூம்பட்டினத்திலே இன்னும் ஒரு பெரிய வணிகர். அவர் யார் தெரியுமா? அலைகடலில் கப்பல் விட்டு அகிலமெல்லா வணிகம் செய்து திரைக்கடலில் கப்பல் விட்டு தேசமெல்லா
வணிகம் செய்யக்கூடியவர் ஆஹா. மாநாயக்கன். சரி. அவருக்கு அருமையான பொம்பளை பிள்ளை, பெண் குழந்தை. கண்ணகி என்ற பெயர் சூட்டி சரி. அருமை வெறுமையாக வளர்த்து 16 வயது பருவக்குட்டியாகவே திகழப்படுகிறார். சபாஸ். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நிச்சயித்து திருமணம் முடித்தார்கள். ஆஹா. கோவலனும் கண்ணகியும் இன்ப வெள்ளத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 7 அடுக்கு மாளிகையில், சரி, ஊடடுக்கில் ஆஹா. வாழ்க்கைக்கு வேண்டிய அத்துணை செல்வங்களையும் கொடுத்து சரி, அருமையாக இருக்கின்றார்கள். ஆமா. இவர்கள் இப்படியே இருந்திருந்தால் நமக்கு இந்த சிலப்பதிகாரமே கிடைத்திருக்காது. ஆமாம்மா. இவர்கள் வாழ்க்கைக்கு இடையூறாக இன்னொரு ஜீவன் பிறக்கிறது. எப்படி? காசு இருந்தா எத்தனை ஏக்கரை விலைக்கு வாங்கலாம்ல. தெய்வ கணிகையர் குலமதிலே குலமதிலே அந்த குலமதிலே சித்ராபதி என்ற பெண் கோடியாட் வாழ்ந்து வராவோ. தெய்வ கண்ணியர் குலமதிலே 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 அந்த சித்ராபதியார் வாழ்ந்து வராள் வாழ்ந்து வராள். பாரிசுக்கு பெண் குழந்தை பெண் குழந்தை இல்லாமல் வாழ்ந்து வராள் வாழ்ந்து வராள். தவங்கள் செய்து வரங்கள் செய்து வரங்கள் செய்து ஆமா, வரங்கள் செய்து பெண் குழந்தை இன்றெடுத்தாள் சித்ராபதி. ஓ தவங்கள் செய்து யாகம் செய்து யாகம் செய்து யாகம் செய்து அங்கே ஈண்டெடுத்தாள் சித்ராபதியால் சித்ராபதி. தேவதாசிகள் குலத்திலே உதித்தவள் சரி, சித்ராபதி. சித்ராபதி. தாசி குலத்திலே உதித்தவள். ஆமா. ஆனால் அவளுக்கு வெகு நாட்களா பிள்ளை இல்ல. குழந்தை இல்ல. 45 வயசுக்கு மேல சரி, குழந்தை இல்ல. அவளும் போகாத கோயில் இல்ல, சரி, கும்பிடாத சாமி இல்ல, கிடையாது, இருக்காத விரதம் இல்ல. இல்ல. என்னமோ அவள் கும்பிட்ட தெய்வமெல்லாம் குடியோடி போய்விடாமல் சரி, வெப்பமுற்று விட்டிருக்கிறாள். 2 திங்களாக அங்கனோக சுமந்து சரி, அருமையான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்தாள். அவளுடைய குலத்தொழிலுக்கு ஏற்றவாறு சங்கீதம், ஆமா, பரதநாட்டியம் ஆஹா. போன்ற கலைகளை எல்லாம் படித்து படித்து அவளும் 16 வயது. அழகு அழகு அப்படி ஒரு அழகு. கொள்ளை அழகு. எப்படி இருக்கிறா? எப்படி? ஆற்றுக்கரு மணலை போலே, ஆற்றுக்கரு மணலை போலே ஆமாப்பா. அன்னையோட கூந்தல்களாம் அழகா. வேப்பிள்ளையின் சாயலிலே ஆமாப்பா. மேல் பூர்வம் 2 அழகாம், அழகா. வெண்டை போலை துள்ளுகின்ற அப்படி. கம்பீர கண்ணழகாம், அழகா. எள்ளுப்பூவை போல நாசி ஆமா. இருபோதாடும் கோவை பழம், ஆமாம்மா. முல்லை நல்ல அரும்பு போலே, முல்லை நல்ல அரும்பு போலே மோகனமபல் வரிசை, முல்லை நல்ல அரும்பு போலே, முல்லை நல்ல அரும்பு போலே மோகனமபல் வரிசை. அப்படி ஒரு அழகாக திகழப்படுகின்றாள். நாட்டிய கலைகள் அனைத்தும் படித்தாள். படித்தாள். உடனே சித்ராவதி அந்த நாட்டு மன்னன் இடத்திலே சென்று, சரி, மகாராஜா, என் மகள் கலைகளை எல்லாம் படித்து விட்டாள், ஆஹா. அரங்கேற்றம் செய்ய வேண்டும். சரி. அப்படியா? உடனே ஏற்பாடு. இந்த மாதிரி அரங்கம், ஆடல் கலைகள் ஆரம்பம் ஆகிறது. அரங்கேற்றம். ஆடுகின்றாள். எப்படி ஆடுகிறாள்? எப்படி? காலினிலே சிலம்பு கொஞ்ச கைவளையல் கொள்ளுங்க நடந்து வராள். காலினிலே சிலம்பு கொஞ்ச கைவளையல் கொள்ளுங்க நடந்து வராள். சபையோருக்கும் மன்னனுக்கும் தோகை அவள் எழுந்து வணங்கலானாள். சபையோருக்கும் தொகையவள் வணக்கம் செய்தாள். கற்றறிந்த அறிஞர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஆமா, எல்லோருக்கும் வணக்கம் செய்தாள். வணக்கம். துள்ளி எழுந்து ஆட்டம் ஆடினாள். ஆ. ஆடிய உடனே சரி, அந்த நாட்டு மன்னன் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆ. ஆடலை பார்த்து மக்கள் எப்படி ரசிக்கின்றார்கள், ஆஹா. இந்த ஆட்டத்தை மக்கள் என்னவெல்லாம் பேசுகின்றார்கள் சரி. என்று அவர் அறிந்து பார்த்து நேரிலே சென்று ஆ. பட்டம் கொடுக்கிறார். சரி. என்ன பட்டம் கொடுத்தார்? என்ன பட்டம்? தலைக்கோல் அறிவை ஆஹா. என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார். சரி. அது மட்டுமா மன்னன் கொடுத்தாரு? என்ன கொடுத்தார்? இன்னும் என்ன கொடுத்தாரு? என்னம்மா கொடுத்தார்? மரகதனல் மாலை தன்னை மாதவியால் கையில் கொடுத்தாள். 1000 எண்களஞ்சி அரிய பொன் முடிப்பளித்தார். காவலனோ போற்றும் போதே கையாதிரல் கொஞ்சமல்ல, காவலனோ போற்றும் போதே கொஞ்சமல்ல. 1000 எண்களஞ்சி பொன் முடிப்பை பணமா கொடுத்தார். சரி. அது மட்டுமா, என்ன? ஒரு மரகத மாலையை போட்டார். சரி. போட்ட உடனே ஆட்டம் முடிஞ்சது. ஆட்டம் முடிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. சரி. மாதவி பார்த்தா ஒரு தோழி
உன்னை ஞாபகம் வச்சிருக்கல அது மாதிரி. சரி. அடியே கூனி இங்க வாடி. என்ன ஆட்டம் முடிந்தது. பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லோரும் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? நீ பூக்கடை வீதிக்கு சென்று இந்த மாதவியனுடைய மாலை, சரி, 1008 பொன்களஞ்சி கொடுத்த மாலை, இந்த மாலை யார் விலைக்கு வாங்குகின்றார்களோ அவர்கள் மாதவியை ஆசை நாயகியாக அடையலாம். சொல்லடி போடி. எல்லாரும் போயிடுவாங்க. போய் வருகிறோம். வேகமா போனா. சரி. அதே மாதிரி சொன்னா பார்த்தார் கோவலன். நமது நாட்டிலே இவள் பிறந்து, நமது நாட்டிலே இந்த கண்ணகி வளர்ந்து வெளிநாட்டுக்காரன் மாலையை வாங்கி சென்று விட்டால் நமது பரதக்கலைகள் வெளிநாட்டுக்கு அல்லவா போய்விடும். இதைத்தான் நினைத்தாரே தவிர அந்த பெண்ணு மேல ஆசைப்பட்டோ மோகம் கொண்டோ மாலையை விலைக்கு வாங்கவில்லை. மாலையை விலைக்கு வாங்கினார். சரி. வாங்கிய செய்தி எங்க தெரிந்தது? எங்கே? கண்ணகிக்கு தெரிந்தது. அவள் அழுது புலம்புகின்றாள். ஆரணங்காள் கண்ணகியாள். அவள் அழுது புலம்புகின்றாள். ஆரணங்காள் கண்ணகியாள். மன்னவனை காணாமல் மதிமயங்கி பாடுகின்றாள். மன்னவனை காணாமல் மதிமயங்கி தவிக்கலானாள். கொண்டவனை பறிகொடுத்து குலக்கொடியாள் தவிக்கலானாள். கொண்டவனை பறிகொடுத்து குலக்கொடியால் தவிக்கலானாள். கோவலனும் மாதவியும் இன்ப வெள்ளத்தில் இருக்கிறார்கள். ஆமா. கண்ணகி அத்தானை காணவில்லையே. அத்தான், நான் என்ன தீங்கு செய்து விட்டேன் என்று என்னை விட்டு போய்விட்டீர்கள் அத்தான் என்று கதறுகின்றாள். இங்கு இப்படி இருக்க, சரி, அந்த காவிரி பூம்பட்டினத்திலே வருடத்திற்கு ஒரு முறை இந்திர விழா நடக்குமா. சரி. அந்த இந்திர விழாவிலே மாதவியினுடைய நாட்டியம் ஆட வேண்டும் என்பது மன்னனுடைய ஆணை. உடனே ஆட்டம் ஆரம்பமாகிறது. சரி. ஆடுகின்றாள். ஆடி முடித்த உடனே கோவலன் ஒரு பாடலை பாடினான். அத்தான், மாதவி சொல்றா, அத்தான் நீங்க நன்றாக பாடுவீர்கள் அல்லவா, ஒரு பாட்டு பாடுங்கள் அத்தான் என்று யாழை கையிலே கொடுத்தாள். சரி. யாழை வாங்கினான் கோவலன். எப்படி பாடுகிறார்? எப்படி? திங்கள் மாலை வெண்குடையாள் சென்னி செங்கோல் அது ஊற்றி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. இந்த பாட்டை கோவலன் பெருமைப்பட பாடினார். சரி. இதுல கண்ணகி எப்படி அர்த்தம் புரிஞ்சாங்க? எப்படி? பொம்பளை அப்படித்தானே நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது. ஏ மாதவி, நீ இங்க இருக்க, இன்னொரு பெண்ணை இங்கு கொண்டு வந்தால் கோவித்துக் கொள்ள மாட்டாயே, இதுதானே கற்பரசிகளின் மாண்பு என்றல்லவா பாடுகிறார் என்று மாதேவி என்ன செய்தாள் தெரியுமா? என்ன செய்தாள்? அந்த வாளை வெடுக்கென்று யாழை பிடுங்கினாள். சரி. பிடுங்கி தானும் மற்றொரு ஆடவனை காதலிப்பது போல் ஒரு பாட்டை பாடிவிட்டாள். சரி. வந்ததே கோவலனுக்கு கோபம். எப்படி? அடி சண்டாளி, என் மனைவியாக இருந்தால் இப்படி பேசுவாளா, இப்படி சொல்லுவாளா என்று என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? துண்டை உதறினார். ஆமா. தோளிலே போட்டார். சரி. கிளம்பி விட்டார். உடனே மாதேவி சொன்னா, அத்தான் எங்கத்தான் போகிறீர்கள்? அடி சண்டாளி, கோடி ஆய் கொடுத்தேன், கோமகளாய் வாழ வைத்தேன், தேடி வைத்த செல்வம் அதை செலவழித்தேன் உனக்காக. நாடகங்கள் நடிப்பதிலே நாடறிந்த கைகாரி, பசப்பு வார்த்தை பேசியவள் பரத்தை குணம் காட்டிவிட்டாள். உன் வேடம் அது கலைந்ததடி, பாடோ நானோ கற்றேனடி, வேதம் அது கலைந்தேனடி, பெற்றேனடி. அடி சண்டாளி, ஜீவனது பிரிந்தாலும் திரும்பி வர போவதில்லை, தலையதுவும் போனாலும் தலைவாசல் மிதிக்க மாட்டேன். மார்புதட்டி சபதம் செய்தார் மாவீரனம் கோவலனோ, அங்கே மார்புதட்டி சபதம் செய்தார் அந்த மாவீரன் கோவலனோ. மார்பு
வந்தார். சரி. எங்கே வருகிறார்? எங்கே? நேர கண்ணகி வீட்டுக்கு வந்தார். சரி. அப்புறம் அங்க எல்லாம் நீங்க தானே வரணும். அம்மா. அப்பதான் கண்ணகி அம்மா கணவன் எப்ப வருவார், அம்மா குத்து விளக்கை பொருத்தி கணவன் எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்துல கோவலன் போனார். கோவலன் போன உடனே என்ன சொன்னாலாம்? எப்படி நம்ம என்ன சொல்லிருப்போம்? ஏண்டா அவ என்ன பிடிக்கல, நீங்க வந்துட்டியோ, வெளியே போடா, விளக்குமாறு இன்னைக்கு சொல்லுவோமா இல்லையா? அங்க போயிட்டு இங்க வர சொல்லுவோமா இல்லையா? ஆனா கண்ணகி அப்படி சொல்லலையா? இல்ல, வாருங்களத்தான், எதுவும் பொருள் தேவையாத்தான், வாருங்கள். கண்ணகி, என்னை மன்னித்து விடு. உனக்கு நான் செய்த பெரிய தீங்கு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. நீயோ பெரிய கோடீஸ்வரன் மகள், நானும் ஒரு கோடீஸ்வரன் மகன். ஆனால் பொருட்களை எல்லாம் மாதவிக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டேன். இனிமேல் இந்த ஊரில் இருந்தால் எல்லோரும் ஏளனமாக பேசுவார்கள். வா கண்ணகி, இரவோடு இரவாக எங்காவது சென்று பிழைத்துக் கொள்ளலாம், வா போகலாம் என்று கோவலன் கண்ணகி இருவரும் மதுரை மாநகருக்கு வருகின்றார். எப்படி வருகிறார்? காடு செடி வனம் கடந்து கடியவனோ நடந்து வர, காடு செடி வனம் கடந்து கடியவனோ நடந்து வர, கல்லும் உள்ளே அறந்திருந்த பாவை வழி மார்க்கமாக வனமான வனம் கடந்து வராரே கோவலனும் ஓர் வடமண்டல வனம் கடந்து வராரே கோவலனும். காட்டு வழி மார்க்கமாக நடந்து மதுரை மாநகரம் வந்தார்கள். சரி. மதுரை மாநகரத்திலே அதாவது யாதவ குலப்பெண், சரி, யாதவ குல பெண்ணிடத்திலே மாதுரி என்று சொல்லக்கூடிய யாதவ குல பெண்ணிடத்திலே வந்து கண்ணகி அடைக்கலமாக வைத்தார் கோவலன். சரி. அம்மா, என் மனைவிக்கு இனிமேல் எல்லாம் நீங்கள் தான். உடனே கண்ணகி 2 சிலம்பை அணிந்திருக்கிறாள். சரி. ஒரு சிலம்பை கழட்டி, அத்தான் இதை விற்று நாம் பெருக பெருக வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் அத்தான். கழட்டி கொடுத்தாள். அதை வாங்கி மதுரை மாநகருக்கு வருகின்றார். சரி. மதுரை மாநகர் வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எப்படி? சிலம்போ சிலம்பு சிலம்பு சிலம்போ சிலம்பு சிலம்பு வந்து கொண்டிருக்கிறார். அங்கே மதுரை மாநகரத்திலே பாண்டிய மன்னனுடைய மனைவி கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பை சரி யாரோ திருடி விட்டார்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். யாரோ திருடி விட்டார்கள். சரி. 40 நாளைக்குள் சிலம்பு வராவிட்டால் சூரிய உதயத்தை பார்க்க மாட்டாய் என்று 40 நாள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வஞ்சிப்பத்தர். சரி. அந்த நேரத்துல இவர் தெருவில் வர்றாரு. கோவலன் சிலம்பை வித்துக்கிட்டு வர்றாரு. சரி. நம் தலை பிழைக்க வேண்டுமா, ஆனால் இவனை மாட்டி விட வேண்டிதான். இதான் நல்லது. சரி. எப்பா சிலம்பை தானே விற்க வேண்டும். ஆமா. இப்படியே இரு, யாரு வந்து எது கேட்டாலும் பேசாதே. சரி. நான் அரண்மனைக்கு சென்று வருகிறேன். சரி என்று அரண்மனைக்கு வேகமாக வந்தார். ஆமா. மகாராஜா 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 மகாராஜா, சிலம்பு கிடைத்து விட்டது. அப்ப அவர் என்ன சொன்னாரு? எப்படி? தேவியோட சிலம்பதானை திருடியவள் அங்கிருந்தாள், வாளாலே தலையை வீசி வரிச்சிலம்பை கொண்டு வாரி. என் தேவியினுடைய சிலம்பை திருடியவன் அங்கு இருந்தானையானால் வாளாலே வீசி வரிச்சிலம்பை கொண்டு வாரீர் அப்படின்னு. சரி. சொன்ன உடனே இங்க இருந்து அரண்மனை காவலர்கள் வந்தார்கள். வந்த உடனே கோவலன் கோடீஸ்வரன், யாரு பொருளுக்கும் ஆசைப்படாதவர். அவர் ஆசைப்பட்டது மாதவி மேல கூட சொல்ல முடியாது. ஆனால் அப்படி உட்கார்ந்து இருக்காரு. சரி. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அரண்மனை காவலர்கள் முன்னும் பின்னும் யோசிக்காமல் என்ன செய்தார்கள் தெரியுமா? உருவிய வாழ் வீசி விட்டார், உருவிய வாழ் வீசி விட்டார், உடலை 2ஆய் பிளந்து விட்டார், உருவிய வாழ் வீசி விட்டார், உருவிய வாழ் வீசி விட்டார், உடலை 2ஆய் பிளந்து விட்டார், சிரிப்பாயோ ரத்தத்திலே சீராடல் மிதக்கலானா
யோசிக்காமல் சரி தலையை 2 துண்டாக வெட்டி விட்டார்கள். ஆமா. வெட்டிய உடனே இந்த செய்தி எங்கு போனது? காட்டுத்தீ போல் பரவியது. மதுரை மாநகரமே பரவியது. ஆமா. கண்ணகிக்கு ஒரு தோழி ஓடோடி வந்தா. தயிர் விக்க சென்றவள். சரி. அக்கா அக்கா கண்ணகிக்கா. என்னம்மா என்னம்மா சொல்ற? உங்கள் கணவரை வெட்டி விட்டார்கள். என்னது? என் கணவரை வெட்டி விட்டார்களா? என்ன அத்தானை வெட்டி விட்டார்களா? என்ன அத்தானை வெட்டி விட்டார்களா? நேராக ஓடுகின்றாள் கொலைக்களத்திற்கு. அங்கு எப்படி கிடக்கிறார்? எப்படி? மன்னவரே 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 மாண்புமிக்க மன்னவரே போனீரோ என் சுவாமி போனீரோ என் சுவாமி இந்த பொற்கொடியை தவிக்க விட்டு மன்னவரே மன்னவரே மாண்புமிக்க மன்னவரே போனீரோ என் சுவாமி பொற்கொடியை தவிக்க விட்டு வானோரில் பூமிக்கு மன்னவரே மன்னவரே பிராணநாதா பிராணநாதா தெய்வமே தெய்வமே வாரிசாக போனீரோ. அத்தான் அந்த காவிரி பூம்பட்டினத்திலே மடிந்திருந்தால் உங்களுக்கு ஏகபோகமாக உபச்சாரம் செய்திருப்பார்கள் அத்தான். இல்லை மாதவியினுடைய வீட்டிலாவது மடிந்திருக்க கூடாது அத்தான். உங்களுக்கு என்ன பாவம் செய்து உங்கள் கண்ணகி வந்திருக்கிறேன் பாருங்கள் அத்தான். உங்கள் கண்ணகி வந்திருக்கிறேன் பாருங்கள் அத்தான் பாருங்கள் அத்தான். கத்துகின்றாள் கதறுகின்றாள் கண்ணகி. அந்த நேரத்திலே கண்ணகியினுடைய கண்ணீர் கோவலன் மீது பட்டதாம். பட்ட உடனே குருதியோட்டம் மீண்டும் தொடர்கின்றது. தலை எடுத்து ஒன்றாக வைத்தாள். குருதியோட்டம் தொடர்கின்றது. அப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், கண்ணகி கலங்காது வாழ்ந்திருப்பாயாக. மீண்டும் உயிர் போய்விட்டது. அந்த இடத்திலே கோவலனை போட்டாள். சரி. அங்கிருந்து நேராக எங்கே வருகின்றாள்? நேராக அரண்மனைக்கு வருகின்றாள். பாண்டிய மன்னிடத்திலே வருகின்றாள். சரி. ஏன் பாண்டிய மன்னா, என் கணவன் கள்வன் என்று எப்படி நீ முடிவு செய்தாய்? களவெடுத்த பொருளதானை கணமுடனே பார்த்ததுண்டா? பாராயாமல் தீர்ப்பு சொன்ன அரசனை நான் பார்த்திடுவேன். தீர்ப்பு சொன்ன அரசனை நான் பார்த்திடுவேன். ஆராயாமல் தீர்ப்பு சொன்ன அரசனை நான் பார்த்திடுவேன். அம்பலத்தில் முரசறைவன் கேள்வி ஒன்று கேட்டிடுவேன். என் கணவன் கள்வன் என்று எப்படி நீ முடிவு செய்தாய்? என் கணவன் கள்வன் என்று எப்படி நீர் முடிவு செய்தாய்? ஏ பாண்டிய மன்னா, என் கணவன் கள்வன் என்று எப்படி முடிவு செய்தாய்? களவெடுத்த பொருளை நேரிலே பார்த்தாயா? என் கணவனை நேரிலே பார்த்தாயா? கள்வன் என்று எதை வைத்து முடிவு செய்தாய்? அண்ணா, உன் தேவியின் பரல்கள் என்ன? முத்துக்கள். மன்னா, என்னுடைய பரல்கள் அனைத்தும் மாணிக்கங்கள் மன்னா, மாணிக்கங்கள் என்று அந்த ஒற்றை சிலம்பை எடுத்து என்ன செய்தாளாம் தெரியுமா? என்ன செய்தார்? ஓங்கி அதை தரையறைந்தாள். ஒளிரூதையா மாணிக்கங்கள். ஓங்கி அதை தரையறைந்தாள். ஒளிரூதையா மாணிக்கங்கள். ஒரு சிலம்பை எடுத்து ஓங்கி சட்டார் அடித்தாள். ஒரு எரிஞ்ச உடனே அங்கே சிரல். அதிலே ஒரு பரல் என்ன செய்ததாம் தெரியுமா? மன்னன் அமர்ந்திருந்தாராம். மன்னனுடைய முகத்தில் போய் அடித்ததாம். அது எப்படி இருந்ததாம் தெரியுமா? எப்படி? அடச்சி, நீ எல்லாம் ஒரு மன்னனா என்பதை போல் இருந்ததாம். தேவியினுடைய பரலை எடுத்த உடனே பார்த்தார் பாண்டிய நெடுஞ்செழியன். இனிமேல் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது தவறு, ஆராயாமல் தீர்ப்பு சொல்லிவிட்டோமே என்று நினைத்து என்றும் வளையாத செங்கோல் அன்று வளைந்ததா, வளைந்து கொடுத்தது. அப்படியே சிம்மாசனத்தில் இருந்து கடகடகடவென்று உருண்டு பூமியிலே வந்து செத்து வீழ்ந்தார் பாண்டிய மன்னன். பார்த்தாள் கோப்பெருந்தேவி.
கணவனின் மானமே போய்விட்டது, ஆமா, இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்வது தவறு தவறு என்று மூர்ச்சையாகி கணவன் மீது விழுந்து அப்படியே தன் பெண் குலத்தில் மானத்தை காத்தாள் கோத்திருந்தேன். சரி, இவர்கள் இருவரும் இறந்தவுடனே கண்ணகிக்கு சினம் தணியவில்லை. ஆமா, நேராக என்ன செய்தாள் தெரியுமா? என்ன செய்தார்? மதுரை மாநகரை விட்டு வெளியே வந்தாள். சரி, மதுரை மாநகரை விட்டு வெளியே வந்து என்ன சொன்னாள் தெரியுமா? என்ன சொன்னாள்? சினம் தணியாமல் அந்தனர், அறவோர், ஆமா, பசு, பசு, பத்தினி பெண்டீர், குழந்தைகள் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு சரி, மதுரை மாநகரமே தீர்த்திறந்தோர் பக்கமே சேர்ந்த தீ திருகி எறிந்தாள். தீ 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 மதுரை மாநகரமே தீப்பற்றி எரிந்தது. அப்பொழுதும் கண்ணகிக்கு சினம் தணியவில்லை. என்ன செய்தால் தெரியுமா? என்ன செய்தால்? அப்படி சினத்தோடு நின்று கொண்டிருக்கும் போது சரி, அந்த மதுரை மாநகரை ஆட்சி செய்து வரக்கூடிய மீனாட்சி அம்பாள் பார்த்தாள். ஆமா, கண்ணகிக்கு முன்னே நிற்க முடியாமல் கண்ணகிக்கு பின்னே நின்று பக்கத்திலே வந்து, கண்ணகி கவலைப்படாதே, ஆமாம்மா, திருச்செங்கோடு மலையில் உன் கணவன் தெய்வ வடிவாக வெற்றிருக்கிறார், நீ சென்று அவரோடு தெய்வமாக ஐக்கியமாக வாழ்வாயம்மா என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். சரி, சேர நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே கணவனை பறிகொடுத்து சோழ நாட்டிலே தெய்வ வடிவமாக வெற்றிருக்கிறாள். இன்றும் கண்ணாத்தாள் என்றும் கண்ணகி என்று பெயரும் வாங்கி மக்களுக்கு அருள்பாலித்து காத்து கொண்டிருக்கிறாள் கண்ணகி என்று கூறி இந்த அளவிலே நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வணக்கம். வாழிய பல்லாண்டு காலம், வாழிய பல்லாண்டு காலம், வளங்கொழிக்கும் செந்தமிழ்நாடு, வளங்கொழிக்கும் செந்தமிழ்நாடு, கதை கேட்ட எல்லோரும் கன்னி தமிழ் போல் வாழிய வாழி, கதை கேட்ட